Hey guys, welcome to our channel. ஸோ அகைன் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டைம் ட்ராவல் ரிலேட்டடான ஒரு மூவியை பற்றி பார்க்கலாம். ஸோ மெயினாக உங்களுக்கு டைம் ட்ராவல் ரிலேட்டடான மூவிஸ் பிடிக்கும் அப்படின்னா இந்த ஒரு மூவியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 2022 வந்த டைம் ஸ்கேப் அப்படிங்கிற ஒன் ஆஃப் த மூவி தான். ஸோ இதோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு சின்ன பையன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் வழியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்டில் ஏதோ ஒரு சேட்டலைட் மாதிரி ஏதோ ஒரு ஸ்பேஸ் ஷிப் கிராஷ் ஆகிற மாதிரி இருக்கும். அங்கே போய் பார்த்தா டிஃப்ரெண்டான காஸ்ட்யூம் போட்டுட்டு ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதில் ஒரு பர்சன் இவனை அட்டாக் பண்ண வந்ததுமே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஷிப்புக்குள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய பட்டன்ஸ்லாம் கிளிக் பண்ணிடுவான். சடனாக அந்த ஸ்பேஸ் ஷிப் அது ஒரு டைம் ட்ராவலர் பண்ணக்கூடிய ஒரு மிஷின். அதுக்கு ஸ்பேஸுக்கு போய் பயங்கரமாக ரொட்டேட் ஆகி அகைன் எர்த்துக்கு வரும்போது டைனோசர்ஸ் செஞ்சுரிஸ்க்கு இவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ அங்கேருந்து எப்படி வர போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஸ்டோரி. ஸோ அந்த இடம் ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும். நிறைய அந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லாகவே நிறைய டைனோசர்ஸ் இருக்கும், ப்ளஸ் டிஃப்ரெண்ட்டான அனிமல்ஸ் எல்லாமே இருக்கும். ஆக்சுவலாக ஒரு 1 வீக் முன்னாடி தான் என்னோடய பேரண்ட்ஸ் ஒரு ஆக்சுவலாக அவங்களோட லைஃப் முடிஞ்சிடும். இப்போ இவங்க கூட ஒரு கேர்ளும் இருப்பா, பட் அந்த கேர்ள் ஆல்சோ டைம் ட்ராவலர். ஓகே, ஸோ ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போதே இவங்களோட டார்கெட் ஒரு வேல்கனோ தான். அங்கே தான் அந்த ஸ்பேஸ்ஷிப்பை அகைன் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ ரோபோட் இவங்க கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு பால் ஷேப்பில் இருக்கும் அந்த ரோபோட்டோட சைஸ். ஸோ அதே டைம் நிறையா டைனோசர் சீக்வன்ஸுமே இந்த மூவியில் இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் த டைமில் அந்த வேல்கனோ பக்கம் போனதுமே ஸ்கைலேருந்து ஒரு ஸ்கை டைனோசர்ஸ் ஃப்ளை பண்ணக்கூடிய ஒரு டைனோசர்ஸ் பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ண வந்துட்டுருக்கு. சேம் டைம் அந்த டைமில் ஒரு ஆஸ்ட்ராய்டுமே கிராஷ் ஆகும். ஸோ அந்த டைமில் ஸ்டில் இவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க ஆல்மோஸ்ட்டு. ஸோ அந்த ஃப்ளை பண்ணக்கூடிய அந்த கிரியேச்சருக்கான சீக்வன்ஸுமே வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி தான். கிளைமேக்ஸில் ரொம்ப ஹாப்பியாக அந்த டைம் ட்ராவலர் அங்கேருந்து பாய் சொல்லிட்டு போயிடுவாங்க. இவன் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவனோட பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டில் வீட்டில் இருப்பாங்க. தட் வாஸ் ஸோ சர்ப்ரைஸாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மூவியோட தியரி படி ஒரு பர்சனுக்குமே மல்டிபிள் டைம் லைன்ஸ் இருக்கும். ஸோ அவன் பேரண்ட்ஸை அந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த டைம் லைனுக்கு போய் அவங்கள சேவ் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இப்போ அவங்களோட நியூ டைம் லைன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுலேருந்து அவங்க ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி. ஸோ இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாஸ்ட்டில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அது ப்ரெசென்ட் அஃபெக்ட் ஆகாது, அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை சொல்லியிருப்பாங்க. ஸோ யூ ஷுட் ட்ரை ஒன்ஸ் இஃப் யூ ஹேவ் அ டைம். ஆல்சோ இஃப் யூ லவ் திஸ் கைண்ட் ஆஃப் டைம் ட்ராவல் ரிலேட்டட் மூவிஸ். யா, தட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்லி அந்த டைம் ட்ராவலர் சீக்வன்ஸ் முடிஞ்சதுமே அந்த பையன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ்ஷிப் ஆல்மோஸ்ட் அகைன் எர்த்துக்கு வரும். எர்த்துக்கு வரும்போது டோட்டல் எர்த்துமே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 அந்த டைனோசர் செஞ்சுரிஸ் இருக்கும்ல, ஸோ அந்த டைமுக்கு போயிடும். ஸோ அவங்க கிளிக் பண்ணும்போது பல செஞ்சுரிஸ்க்கு பேக் அந்த ட்ராவல் பண்ணுற மாதிரி செட் ஆகிடும். ஸோ இப்போ ப்ரெசென்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த இடமே ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டாக தான் இருக்கும், எர்த்து ஃபுல்லாகவே. ஸோ இப்போ அவன் லேண்ட் ஆனதுமே கூட இருக்க அந்த கேர்ளுமே பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆகுறாங்க. ஆக்சுவலாக அந்த கேர்ள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் இருக்கும், ஓகேவா. ஸோ இப்போ 2 பேருமே பயங்கர கன்ஃபியூஷனில் இருக்காங்க, எப்படி திருப்பி அவங்களோட ரியல் வேர்ல்டுக்கு போகிறது அப்படின்னு தெரியாமல். இவங்க ட்ராவல் பண்ணி வந்த அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் ஒரு ஏஐ இருக்கும். அதுவுமே இப்போதைக்கு அகைன் அந்த ஸ்பேஸ்ஷிப்பை யூஸ் பண்ண முடியாது. அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் தேவைப்படும். அது பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேல்கனோஸில் இருக்கும் அப்படின்னு. ஸோ எல்லாருமே அந்த வேல்கனோ இருக்கிற அந்த பிளேஸை அவங்களோட டார்கெட் அங்கே தான் போகணும். இப்போ ட்ராவல் பார்த்திங்கன்னா ஒரு ஜேர்னி மாதிரி அந்த ஃபாரஸ்ட்டில் ட்ராவல் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த ஃபாரஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நிறையவே டைனோசர்ஸ்லாம் இருக்கும். ஆக்சுவலாக அந்த மூவி பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் மூவி தான். அதனால் விஎஃப்எக்ஸ் ப்ளஸ் கிராஃபிக்ஸ் எல்லாமே கொஞ்சம் லோ லெவலில் தான் இருக்கும். அந்த கேர்ள்மே இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பா. ஆக்சுவலாக ஒரு ட்விஸ்ட் இருக்கும், ஓகேவா. ஸோ இப்போ 2 பேருமே பேசிட்டு அந்த ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ சடனாக தூரத்துலேருந்து ஒரு டைனோசர் அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்காக வந்துவிடும். ஸோ அந்த டைனோசர் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்கும். பட் இந்த மூவியோட மெயின் ஸ்டோரியை பார்த்திங்கன்னா அந்த தியரி தான். ஒரு டிஃப்ரெண்டான தியரட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த டைனோசர் சேஸ் பண்ணிட்டு வரும்போது அவங்க கூட இருக்கக்கூடிய அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு ரிவர் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த ஏஏ இந்த டைனோசர்ஸ் கிட்டேருந்து இவங்களை சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பால் ஷேப்பில் மாறி
அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணி அண்டர் வாட்டருக்கு கூட்டிகிட்டு போயிடும். ஸோ அந்த அண்டர் வாட்டர் சீனுமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. அங்கேயுமே சில ஹியூஜ் சைஸில் இருக்கக்கூடிய சில டர்ட்டில்ஸ்லாம் மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். சேம் டைம் அகைன் பேக் வந்ததுமே ஒரு கான்வர்சேஷன்லேயே ஒரு விஷயம் ரிவீல் ஆகும். அப்போ தான் அந்த கேர்ள் சொல்லுவாள், நானுமே பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ட்ராவலர் தான் அந்த அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக மூவியோட ஸ்டார்டிங்கில் ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தது அந்த கேர்ளோட மதர் தான். ஸோ அவங்க 2 பேருமே டைம் ட்ராவலர் தான். இதை சொன்னதுமே அவனுக்கும் பயங்கரமாக கோவம் வரும். இவ்வளோ நாள் ஓகே இவ்வளோ டைம் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த வேல்கனோ தான் அவங்களோட டார்கெட். அங்கே நடந்து போயிட்டுருக்காங்க. ஹே கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு சூப்பர்வான டைம் ரிலேட்டடான ஒரு நார்த் மூவியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஒரு டைம் ட்ராவல் ரிலேட்டடான ஒரு மூவி. ஸோ உங்களுக்கு டைம் ட்ராவல் ரிலேட்டடான மூவிஸ்லாம் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா ஸோ இந்த ஒரு மூவியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மூவியோட ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன பையன் இருப்பான். ஸோ அவனோட பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவனோட லைஃப் முடிஞ்சிடும். இப்போ அந்த சின்ன பையன் பார்த்தீங்கன்னா அவனோட அங்கிள் ஹவுஸில் தான் ஸ்டே பண்ணிகிட்ருப்பான். அப்போ அந்த மாதிரி டைமில் திடீர்னு அவங்க 2 பேருக்குமே ஒரு ஆர்கியூமெண்ட் வரும். சடனாக அந்த பையன் பார்த்தீங்கன்னா அவனோட சைக்கிள் எடுத்துகிட்டு அந்த ஸ்ட்ரீட் வழியாக நடந்து போயிட்டுருப்பான். ஆக்சுவலாக இது வரைக்கும் பார்த்த டைம் ட்ராவலர் மூவியை தாண்டி இந்த மூவி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். இதோட தியரி அண்ட் ஸ்டோரி ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ அவன் ஸ்ட்ரீட் வழியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு ஃபாரஸ்ட் இருக்கும். அந்த ஒரு ஃபாரஸ்ட்டில் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்ட்ராய்டு கிராஷ் ஆகிற மாதிரி ஒரு சீன் வரும். ஸோ ஏதோ ஒரு ஸ்பேஸ்ஷிப், ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு திங் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து லேண்ட் ஆகிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ இந்த சின்ன பையனும் அந்த ஸ்பாட்டுக்கு போயிடுவான். அந்த இடத்துக்கு போனால் டிஃப்ரெண்ட்டான ஒயிட் கலரில் ரெட் காஸ்டியூம் போட்டு 2 பேர் ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதை பார்த்ததுமே ஒரு ஷாக்கில் இருக்கான். சடனாக அந்த 2 பேரும் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் ஒன் ஆஃப் த பர்சன் இவனை பார்த்ததுமே அட்டாக் பண்ணுறதுக்காக இந்த டைரெக்ஷனில் வந்துட்டுருக்காங்க. அப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ்ஷிப் இருக்கும். அது ஸ்பேஸ்ஷிப் அப்படின்னு தெரியாமல் அதுக்குள்ளே போயிடலாம். சேம் டைம் அங்கே இருக்கக்கூடிய அந்த நர்வஸாக அந்த ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ளே இருக்கக்கூடிய சில பட்டன்ஸ்லாம் கிளிக் பண்ணிகிட்ருக்கான். சேம் டைம் அந்த ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ளேயுமே ஒரு கேர்ள் இருப்பாள். ஸோ ஆல்ரெடி ஒரு அன்னோன் பர்சன் இவனை சேஸ் பண்ணிட்டு வரதுனால சடனாக அந்த ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ளே இருக்கக்கூடிய பட்டன்ஸ் எல்லாத்தையுமே கிளிக் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த செகண்டே ஒரு ஷாக் ஆகும். அந்த ஒரு ஸ்பேஸ்ஷிப் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் போயிட்டு பயங்கரமாக ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும்போதே சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய எல்லா திங்ஸுமே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஆக்சுவலாக தே ஆர் டூயிங் டைம் ட்ராவல். தே ஜஸ்ட் ஸோ அடுத்த செகண்டே ஒரு ஷாக் ஆகும். அந்த ஒரு ஸ்பேஸ்ஷிப் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் போயிட்டு பயங்கரமாக ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும்போதே சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய எல்லா திங்ஸுமே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஆக்சுவலாக தே ஆர் டூயிங் டைம் ட்ராவல். தே ஜஸ்ட்